தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய கணித தேர்வில் ரீசனிங் டாப்பிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 டாபிக்ஸ் இருந்தது. அது என்னென்ன டாபிக் அப்படின்னா கிளாக் அண்டு கேலண்டர் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா, இந்த 3 டாபிக் தான் இருந்தது. இதில் டைரக்டாக நம்ம 99வது கொஷின் பார்க்கலாம். 99வது கொஷின் என்ன அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1947 யாருமே மறக்க முடியாத ஒரு நாள், நம்முடைய சுதந்திர தினம். ஓகேவா, இந்த சுதந்திர தினம் எந்த கிழமையில் வந்தது? ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம டிரைவ் பண்ணலாம். அதுபோக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளில் பிறந்திருப்போம் இல்லையா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதி நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 1947 ஆகஸ்ட் 15 என்ன கிழமை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற இந்த சம்மை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விரும்புனா கமெண்டில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து என்ன கிழமையில் வருது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். இதுக்கு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1947 அப்படின்றது ஒரு வருஷம். ஸோ இதில் ஆகஸ்ட் மாதம் 15வது நாள். ஓகேவா, இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த இயர் கோடும் இந்த மந்த்து கோடும் மட்டும்தான். இயர் கோடு ரொம்பவே ஈஸி தான். என்ன அப்படின்னா இதில் பொதுவாகவே நம்மளுக்கு கேட்குறது 1900 2100 வரை உள்ள ஆண்டுகள் தான் கேட்குறாங்க. அதுக்கு மேலே கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இயர் கோடு நான் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கிறேங்க. 1600 1999 வரை இருந்துச்சுன்னா அதுக்கு ஷார்ட்கட் 6. அடுத்து 1700 1799 வரை இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் 4. 1800 1899 வரை இருந்துச்சுன்னா 2 2 குறைஞ்சிட்டே வரும். நீங்களுமே பாருங்களேன், ஒரு நூற்றாண்டுக்கு 2 குறைஞ்சிட்டு வருது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1900 1999 வரை, இல்லைனா 2000 2099 வரை. ஒன்றுமே இல்லை, இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வருடம் இப்போ 1947 இருக்கா? இது எதுக்கடையில் இருக்குது? 1900 1999 இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இதோட இயர் கோடு 0 அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒருவேளை நீங்கள் 2000க்கு மேலே பிறந்திருந்தீங்க அப்படின்னா 2000க்கு மேலே பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட இயர் கோடு 6. ஓகே, இது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். இன்கேஸ் பாருங்களேன், 2100க்கு மேலே நம்ம கண்டுபிடிக்கணும். 2100 2199 வரை கண்டுபிடிக்கணும்னா இயர் கோடு என்னவாக இருக்கும்? அப்படியே 2 மைனஸ் பண்ணிட்டே வாங்க. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்காங்க, 4லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ அப்படியே 2 மைனஸ் பண்ணிட்டு வந்தோம்னா 6க்கு அடுத்து என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ இந்த இயர் கோடு எப்படி மாறிக்கிட்டே போகும்னா 6 4 2 0 அகைன் 6 4 2 0 இப்படியே போய்கிட்டே போகும். நம்மளுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு இயர் கோடு என்ன அப்படின்னா 0. ஓகேவா, ஃபஸ்ட்டு 0 எடுத்தாச்சா? இயர் கோடு எடுத்துட்டேன். அதற்கு அடுத்து என்ன பண்ணுறேன்? லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் அப்படியே எடுக்கிறேன். ஓகே, 1947 லாஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 47. ஓகே, அதற்கு அடுத்து அந்த 47 இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் 47 எடுத்தேன் இல்லையா? அந்த 47 4ஆல் வகுத்து கோஷன்ட், அதாவது ஈவு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த 47 4ஆல் வகுத்து நான் ஈவு கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் இருக்கும்? 11 44 மீதி 3. அதில் எனக்கு தேவையில்லை. எனக்கு இருக்கிற அந்த ஈவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோஷன்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த இயரை வச்சு மட்டுமே நான் 3 விஷயத்தை ஆட் பண்ணுறேன். எதை ஆட் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இயர் கோடு ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் வகுத்து அதோட ஈவு எடுக்கிறேன். ஓகேவா, இந்த 3 ஆட் பண்ணிட்டேன்னா இது மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆகஸ்ட் மந்த்தோட கோடு. அப்போ இயரை வச்சு 3 கோடு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மந்த்தை வச்சு ஒரே ஒரு கோடு மட்டும்தான். ஒன்றும் இல்லை, இந்த மந்த் மேலே எழுதியிருக்கேன்னா மந்த்து கோடுக்கு இந்த நம்பரை மட்டும் ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. எப்படின்னா 033 பாருங்களேன், ஃபஸ்ட்டு 3 033, கடைசி பாருங்கள் 035. அப்போ ஃபஸ்ட்டு 3 033, கடைசி 3 035. ஓகே, 033 035. இடையில் உள்ள 2 பாருங்களேன், 600 சம்திங்கில் இருக்கும். 614 625. இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு
நம்பரும் ஒவ்வொரு மந்தோட கோடு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜனவரி, அடுத்து ஃபெப்ரவரி, அடுத்து மார்ச், அடுத்து ஏப்ரல், மே, ஜூன், அப்படியே அப் டு டிசம்பர் வரை இருக்கும். ஓகே, நம்ம கொஸ்டினில் ஆகஸ்ட் மந்த்து கோடு கேட்டிருக்காங்களா? அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, ஆகஸ்ட் மந்தோட கோடு 2. ஓகே, அதை எடுத்துக்கிறேன். அதுபோக இப்போ ஆகஸ்ட் மந்த்து கோடு எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? டேட் இருக்குது. எத்தனை நாள் இருக்குது? 15 நாள் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 0 47 47 11 57 58 58 கூட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 60 60 15 75ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வர்ற டோட்டலை 7ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இல்லையா? 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பைத்தேல் 70ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். மீதி எனக்கு எத்தனை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மீதி 5ன்னு கிடைக்கும். இது மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ கடைசி வர டோட்டலை ஒரு வாரத்துக்கு 7 நாள்னால 7ஆல் வகுத்து மீதி கண்டுபிடிக்கிறேன். மீதி 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ சரியான நாள் என்ன அப்படின்னா பாருங்கள், 0 1 2 3 4 5 6. ஓகேவா? 0ன்றது சண்டே. ஓகேவா? 1ன்றது அப்படியே வரிசையாக எடுத்துட்டாங்க. 0ன்றது சண்டே அப்படின்னா 1 திங்கள். ஓகேவா? 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி. ஓகேவா? எப்போவுமே 0ன்றது சண்டே, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு மீதி 5ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கா? அப்போ இந்த 5க்கு நேரம் என்ன இருக்குது? 5க்கு நேரம் வெள்ளிக்கிழமை இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா 1947 ஆகஸ்ட் 15 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி திருப்ப பாருங்கள். ஈஸியாகவே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இது உங்களுக்கு புரிகிறக்காண்டி இவ்வளோ ஸ்லோவாக நான் சொன்னேன். சிம்பிளாக பாருங்களேன். 1947 ஆகஸ்ட்டு 15. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இயரை வச்சு ஒரு 3 கோடு நம்ம எழுத வேண்டியிருக்கும். மந்த்துக்கு ஒரு கோடு எழுத வேண்டியிருக்கும். இந்த டேவை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தோன்னா இது 1900லேருந்து 2000 வரை இருந்துச்சு அப்படின்னா அதோட கோடு என்ன அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குமா? 0. ஓகே, ஃபஸ்ட்டு இயர் கோடை எழுதிக்கிறங்க. அடுத்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அந்த 2 டிஜிட்டை 4ஆல் வகுத்து அதோட ஈவை மட்டும் எழுதிக்கிறங்க. ஈவு என்னது? 11 44. ஓகே, அந்த 11 எழுதிக்கிறங்க. அப்போ இயரை வச்சு இந்த 3 நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மந்த்து கோடு சிம்பிளாக சொன்னேன். 033 ஃபஸ்ட்டு, கடைசியில் 035, இடையில 614, அடுத்து 625. இதில் ஆகஸ்ட் மந்தோட கோடு 2. ஆகஸ்ட் மந்தோட கோடு 2. கடைசி இருக்கிற டேட்டுன்றது 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 75 கிடைக்குது. எனக்கு கிடைக்கிற டோட்டலை 7ஆல் வகுத்து மீதி கண்டுபிடிக்கணும். 7ஆல் வகுத்தோம்னா பைத்தேல் 70 போக மீதி 5ன்னு இருக்கும். இந்த 5 வச்சு என்ன கிழமை அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். 0ன்றதை எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறணும். ஓகேவா? 0 ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 5ஆவது நாளுன்றது வெள்ளிக்கிழமை. ஓகேவா? இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இதில் ஒரு எக்ஸப்ஷனும் உண்டு. என்ன அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற வருடம், நீங்கள் கண்டுபிடிக்கிற இயர்ன்றது லீப் இயராக இருந்தால் என்ன பண்ணணும்? நல்லா ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த வருடம் லீப் இயராக வந்து அதில் இந்த மந்த் இருக்கு இல்லையா? மந்த் நம்மளுக்கு ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லீப் இயராக வரணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் லீப் இயராக வந்து அந்த மந்த்து ஜனவரியிலையோ அல்லது ஃபெப்ரவரியோ வந்தது அப்படின்னா, ஓகேவா? என்ன கண்டிஷன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதில் இயர் லீப் இயராக இருந்து மந்த்து ஜனவரியோ அல்லது ஃபெப்ரவரியோ இந்த 2ல் எது வேணாலும் இருக்கலாம். இந்த 2ல் எது வந்தாலும் உங்களோட டோட்டல் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதில் டோட்டல் 75ன்னு கண்டுபிடிச்சோமா? டோட்டலில் இருந்து -1 பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை இது வந்து லீப் இயராக இருந்து ஜனவரியோ ஃபெப்ரவரியோ இருந்துச்சுன்னா வர்ற டோட்டல் இப்போ 75னா நம்ம என்ன எடுக்கணும்? -1 பண்ணி 74ன்றதை டோட்டலாக எடுக்கணும். இது ஒன்று மட்டும்தான் எக்ஸப்ஷன். இதில் ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா இப்போ பாருங்களேன், 2000க்கு மேலே இப்போ 2002ல் யாராவது பிறந்திருக்கலாம். 2002 மார்ச். ஓகேவா?
2 இந்த டேட்டில் யாராவது பிறந்திருக்கலாம்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ இயர் கோடு எடுக்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2000க்கு மேலேனால இயர் கோடு என்னது 6ன்றதை எடுத்துடலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுப்போம். லாஸ்ட் 2 டிஜிட்ன்றது 2. ஓகே, அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்டை எதால் வகுப்போம், 4ஆல் வகுத்து ஈவு கண்டுபிடிப்போமா. 2 4ஆல் வகுக்க முடியுமா, வகுக்க முடியாது. 2 4ஆல் முழுமையாக வகுக்க முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல 5 இருந்துச்சு, 6 இருந்துச்சுன்னா, 4க்கு மேலே இருந்துச்சுன்னா என்னால் வகுக்க முடியும். 2 4ஆல் வகுக்க முடியாதா, அப்போ 4க்கு கீழே இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல 4க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் 0னே எடுத்துக்கலாம். ஏன்னா ஈவுன்றது எனக்கு என்ன கிடைக்கும், 0 தானே. இன்கேஸ் இதில் 4 இருந்தால் கூட ஒரு டைம் வரும். ஒருவேளை இதில் 5ன்னு இருக்குது, 5 4ஆல் வகுத்தாலும் ஒரு 4 சரியா, பேலன்ஸு 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, அப்போ 4க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஈவு 1னே கிடைக்கும். ஒருவேளை இந்த இடத்துல 2002 2003 இருந்துச்சுன்னா 4 விட கம்மியாக தானே இருக்குது. 4 விட கம்மியாக இருக்கனால ஈவு கிடைக்காது. அதனால் அதை 0னே எடுத்துக்கிறேங்க, ஈவை 0னே எடுத்துக்கிறேங்க. சரியா, அப்போ இயரை வச்சு நான் இந்த மாதிரி 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். அகைன் மார்ச்ன்றது என்னது, மார்ச்ன்றதோட கோடு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோட கோடு வந்து 3. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணோம், டேட்டோட அந்த நம்பரை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாலே போதும். 6 2 8, 8 3 11, 11 2 13. ஓகே, 13. 17 7ஆல் வகுத்தோம்னா மீதி என்ன கிடைக்கும், 6ன்றது கிடைக்கும். 6ன்றது என்ன கிழமை, சனிக்கிழமை. பார்த்தீங்களா எவ்வளோ எளிதானது. ஓ சரி, இந்த கோடை மட்டும், இந்த இயர் கோடையும் மந்த் கோடையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஒருவேளை நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் பிறந்து அது லீப் இயராக இருந்தால் டோட்டலில் மட்டும் 1 மைனஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே ஓகே, ஏன் ஃபஸ்ட்டு இதை நடத்துகிறேன் அப்படின்னா, இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வர்ற சம்ஸ் எல்லாமே நீங்கள் எளிதாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ 99வது கொஸ்டின், ஆகஸ்ட் 15 1940 வாரத்தின் என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஓகே, அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினது என்னைக்கு, வெள்ளிக்கிழமை. ஓகே, இப்போ அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கொஸ்டின், இப்போ 98வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 3 ஞாயிற்றுக்கிழமைகள் இரட்டைப்படை எண்களாகும் எனில் அந்த மாதத்தின் 15வது நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா, அதே டைப்பை வச்சு வேறு ஏதாவது சம் வருதான்றதை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த சம் வரும். 97வது கொஸ்டின் பாருங்கள். ஏப்ரல் 2001 எந்தெந்த தேதிகளில் புதன்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஏப்ரல் 2001 ஒரு டேட்டை நம்ம கண்டுபிடிச்சிருமா, ஒரு டேட்டை கண்டுபிடிச்சோம்னா மீதி உள்ள எல்லா டேட்டையுமே கண்டுபிடிச்சலாம்ல. அப்போ முதல் நாளே கண்டுபிடிப்போம். ஏப்ரல் 2001 ஏப்ரல் மாதத்தில் புதன்கிழமை எப்போன்னு கேட்குறாங்க. 2001 ஏப்ரல் 1. ஓகே, இதோட ஏப்ரல் 1ன்றது என்ன கிழமைன்றதை கண்டுபிடிச்சிக்கிறோம். அங்கேருந்து நம்ம புதன்கிழமை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இயர் கோடு கண்டுபிடிப்போமா. இயர் கோடுன்றது என்னது, 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா இயர் கோடுன்றது 0. ஸோ இங்கே பாருங்கள், 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா இயர் கோடுன்றது 6, 1900க்கு மேலே இருந்தால் 0. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன், இதுக்கெல்லாம் தான் மாற்றி வரும். இப்போ 2000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இயர் கோடுன்றது 6. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுப்போமா. லாஸ்ட்டு 2 டிஜிட்ன்றது 0 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் வகுக்க சொல்லும்போது ஈவு எடுப்போமா. இது எனக்கு 4ஐ விட கம்மியாக இருக்கிறனால நான் 0னே எடுத்துக்கிறேன். அகைன் இப்போ இயருக்கு 3 நம்பர் கண்டுபிடிப்போம். அந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏப்ரல் மந்தோட கோடு என்னது, நான் என்ன சொல்லியிருக்கேன், 033, கடைசியில் 035, இடையில 614 625. இதில் ஏப்ரல் மந்தோட கோடு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஏப்ரல் மந்தோட கோடு 6. ஓகே, அகைன் இந்த 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 1 7, 7 6 13, 13 1 14. ஓகே, இது நல்லா பார்த்துக்கிறங்க. எனக்கு எதில் வரல, இது எக்ஸப்ஷன் மட்டும் செக் பண்ணணும். எக்ஸப்ஷன் என்ன செக் பண்ணும், லீப் இயராக வருதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். 2001ன்றது லீப் இயர் கிடையாது. அப்போ ஜனவரி பிப்ரவரியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ டோட்டல் 14 கிடச்சிருக்கு. டோட்டலை என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு 7 நாள்னால 7ஆல் வகுத்தேன் அப்படின்னா 7 14, மீதி தான் கண்டுபிடிப்பேன். மீதி 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகே, மீதி 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிது அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த 0 அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 0ன்றது எப்போவுமே என்ன கிழமையாக எடுக்கணும், 0ன்றது
அந்த கொஸ்டினை பொறுத்தளவு எனக்கு ரெஃபரன்ஸ் டேட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த கொஸ்டினில் நான் என்ன டேட் எடுத்துகிறேன், 2001 ஏப்ரல் 1. இதோட மீதி என்ன கிடச்சிருக்கு, மீதி 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஏப்ரல் 1ன்றது என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த தேதிகளில் புதன்கிழமை வரும். அப்போ 0ன்றது ஞாயிறு. 1 2 3 4. 1ன்றது திங்கள், 1 திங்கள், 2ன்றது செவ்வாய், 3ன்றது புதன். சாரி, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்குது. என்னென்னா 0ல் வந்தனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஒன்றுமே இல்லை, நம்ம ஏற்கனவே பண்ணது தான். மீதின்றது 0ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கா. மீதின் 0ன்னு கிடச்சா அது என்ன கிழமையாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கொடுத்த ஏப்ரல் 1 2001 ஏப்ரல் 1 ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்தோம்னா மீதி 0ன்னு வந்தனால ஏப்ரல் 1 என்ன கிழமையாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஓகேவா. அடுத்து 2 3 4. அப்போ 2ஆம் தேதி என்னவாக இருக்கும், திங்களாக இருக்கும். 3ஆம் தேதி செவ்வாயாக இருக்கும். 4ஆம் தேதி புதனாக இருக்கும். அப்போ 4ஆம் தேதி புதனாக இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்த புதன் எப்போ வரும், அதுக்கடுத்து ஒரு 7 நாள் கழித்து வருமா. அப்போ 4 கூட ஒரு 7 ஆட் பண்ணுங்கள், 11ஆம் தேதி வரும். அது கூட ஒரு 7 ஆட் பண்ணுங்கள், 18ஆம் தேதி புதன்கிழமை வரும். அது கூட ஒரு 7 ஆட் பண்ணுங்கள், 25ஆம் தேதி வரும். அப்போ 4 11 18 25. பாருங்கள், ஆப்ஷன் டீயில் 4 11 18 25 இந்த நாட்களில் புதன் வரும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, இதுவரை இந்த கேலண்டரில் இருக்கிறதுலே கஷ்டமான சம்ம பார்த்தாச்சு. ஓகே, இனிமேல் எல்லாமே எளிதானது தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். 92வது கொஸ்டின் பாருங்கள். ஜனவரி 1 2007 அன்று திங்கள்கிழமை. ஓகே, எனில் ஜனவரி 1 2008 அன்று என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இடையில லீப் இயர் வருதா வரலையா அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். பாருங்கள், ஜனவரி 1 2007. ஓகே, அடுத்து அதில் இருந்து ஜனவரி 1 2008 வரை கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, லீப் இயர் வருதா இல்லையா. பாருங்களேன், இதில் February 1 வரும், February மந்த் வரும், February 2007 தான் வரும். ஸோ 2007ன்றது லீப் இயராக கிடையவே கிடையாது. 4ஆல் வகுப்பட்டால் தான் அது லீப் இயர். அப்போ இங்கே லீப் இயர்ன்ற ஒரு கான்செப்ட் இடையில வரவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்கானோ அது கூட ஒரு நாளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ திங்கள்கிழமை எப்படின்னா ஒரு நாள் ஆட் பண்ணோம்னா செவ்வாய்க்கிழமை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 93 ஜனவரி 1 2008 அன்று செவ்வாய்க்கிழமை. ஓகேவா. அதோட ஏற்கனவே இருந்த சம்மோட கண்டினியூஷனாக தான் இது இருக்குது. ஜனவரி 1 2009 என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ஜனவரி 1 2008 இங்கேருந்து இது செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து ஜனவரி 1 2009 நான் என்ன செக் பண்ண சொன்னேன், இடையில லீப் இயர் இருக்கா இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 2008ன்றது லீப் இயர். ஓகேவா. லீப் இயராக இருந்து உள்ளே February மந்த்து வருதான்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நார்மல் இயரில் 28 நாள் தான் வரும், ஆனால் லீப் இயரில் February மந்தில் 29 நாள் வரும். ஓகேவா. அப்போ நார்மல் இயராக இருந்தால் +1 பண்ணுறோம், லீப் இயராக இருந்தால் +2 பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ 2008 to 2009க்குள்ளே லீப் இயர் வர்றனால நான் என்ன பண்ண போகிறேன், +2 பண்ண போகிறேன். அப்போ செவ்வாய்க்கு அடுத்து புதன், அடுத்து என்னது வியாழன். அப்போ 93க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி, வியாழக்கிழமைன்றது சரி. நார்மல் இயராக இருந்துச்சுன்னா +1 பண்ணுங்கள். அதே இது லீப் இயர் இடையில வந்துருச்சு அப்படின்னா +2 பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா சேம் டேவாக இருக்கணும். ஓகேவா. இங்கேயும் ஜனவரி 1, அங்கேயும் ஜனவரி 1, இங்கேயும் ஜனவரி 1, அங்கேயும் ஜனவரி 1. ஓகேவா. சேம் மந்த்து சேம் டேவாக இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். அடுத்து பாருங்கள். ஸோ 8 டிசம்பர் 94வது கொஸ்டின் 8 டிசம்பர் 2007
ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, அது சனிக்கிழமை. அதே இது 8 டிசம்பர் 2006 அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ இடையில லீப் இயர் வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுவோம். பாருங்கள், 8 டிசம்பர் 2006, 8 டிசம்பர் 2007. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட டேட்டு கொடுத்துட்டாங்க, இது வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா +1 இருக்க போகுது. லீப் இயர் இல்லை அப்படின்னா லீப் இயர் இல்லை நார்மல் இயராக இருந்துச்சுன்னா +1 இருக்க போகுது. லீப் இயர் இருந்துச்சுன்னா +2 இருக்க போகுது. அவ்வளோதானே. இப்போ 8 டிசம்பர் 2006. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன மந்த் வரும்? 8 டிசம்பர் 2006. இதுக்கு அடுத்த மந்த்து என்ன போயிருன்னா 2007 ஜனவரி போயிடும். டிசம்பருக்கு அடுத்து ஜனவரி வந்துடும் இல்லையா? அடுத்து ஃபெப்ரவரி வந்துடும். பாருங்கள், இந்த ஃபெப்ரவரி மந்த்து நம்மளுக்கு வருது. ஆனால் அந்த ஃபெப்ரவரி மந்த்து எந்த வருஷத்தில் தான் வருது? 2007 வருது. இது லீப் இயராக? கண்டிப்பாக லீப் இயர் கிடையாது. ஓகேவா? லீப் இயர் கிடையாது. லீப் இயராக இருந்தால் மட்டும்தான் +2. லீப் இயர் இல்லை அப்படின்னா அங்கே நம்ம +1 மட்டும் பண்ணாலே போதும். அப்போ 2007 டிசம்பர் 8 சனிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? அதுக்கு முந்தின நாளாக இருந்திருக்குமா? வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ரிவர்ஸில் பாருங்களேன், 8 டிசம்பர் 2006ன்றது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா அதே 8 டிசம்பர் 2007ன்றது +1 இருந்திருக்குமா? ஏன்னா இது நார்மல் இயர் தானே, அதனால் +1 இருந்தனால சனிக்கிழமைன்னு இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த சனிக்கிழமை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த 8 டிசம்பர் 2006 என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 94க்கு ஆப்ஷன் டி வெள்ளிக்கிழமைன்றது சரியான விடை. அவங்க இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு ஃபார்வேர்ட்லேயும் கேட்குறாங்க, பேக்வேர்ட்லேயும் கேட்குறாங்க. ரெண்டுமே நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 95வது கொஸ்டின் பாருங்கள். 6 மார்ச் 2005, 6 மார்ச் 2005. ஓகே, இது கொடுத்துட்டாங்க. இது வந்து திங்கள் கொடுத்துருக்காங்க. அதே 6 மார்ச் 2004 கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க, 6 மார்ச் 2004. ஓகே, நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? இடையில லீப் இயர் வருதா வரலையா? ஓகே, நல்லா பாருங்கள். 6 மார்ச் 2004. ஸோ 2004 அப்படின்றது லீப் இயரானா லீப் இயர் தான். ஓகே, 2000ன்றது லீப் இயர், 2004ன்றது லீப் இயர். ஓகே, லீப் இயர் இடையில வந்துருச்சுனாலே என்ன பண்ணணும்? +2 பண்ணுவோம். ஓகே, +2 பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த திங்கள்ன்றது 2 நாளுக்கு அடுத்து தான் இந்த திங்கக்கிழமை வந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நாளாக இருந்திருக்கும்? ஞாயிறு. அதுக்கு முந்தின நாள் என்னவாக இருந்திருக்கும்? சனி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 6 மார்ச் 2004ன்றது சனிக்கிழமையாக இருந்தால் தான் 6 மார்ச் 2005 ஒரு வருஷம் கழித்து எனக்கு இது லீப் இயர் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக +2 2 நாள் தள்ளி போகணும். அப்போ சனிக்கு அடுத்து ஞாயிறு, திங்கள். இப்போ கொஸ்டினில் கேட்டதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சனிக்கிழமை. இப்போ அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 6 மார்ச் 2005 திங்கள் என்னன்ட்டு கொடுத்துட்டு 6 மார்ச் 2004 நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபார்வேர்டில் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும், பேக்வேர்டில் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். எப்போ என்ன கேட்டாலும் சரி ரெண்டுமே செக் பண்ணிக்கிறங்க. முன்னாடி இருந்தாலும் என்ன, அதற்கு பின்னாடி 2005 கொடுத்துட்டு 2004 கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி 2005 கொடுத்துட்டு 2006 கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? அடுத்து 96வது கொஸ்டின். 2007ஆம் வருடத்திற்கான நாட்காட்டி எந்த வருடத்தின் நாட்காட்டியுடன் ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளானது. என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் நான் அந்த ஷார்ட்கட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ 2007 லாஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 07. ஓகே, லாஸ்ட்டு 2 டிஜிட்டை என்ன பண்ணணும்னா 4ஆல் வகுக்கணும். லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கணும், அதை 4ஆல் வகுத்து மீதி கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி கண்டுபிடிக்க சொல்லும்போது 4ஆல் வகுக்க சொல்லும்போது எனக்கு என்னென்ன மீதிலாம் பாசிபிளாக இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா ஒன்று 0 வரலாம், இல்லைனா 1 வரலாம், இல்லைனா 2, இல்லைனா 3 வரலாம். இது மட்டும்தான் எனக்கு பாசிபிள். ஒரு நம்பரை 4ஆல் வகுத்தோம்னா மீதி என்னென்ன வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2, 3 வரலாம். ஒரு நம்பரை எனக்கு இருக்கிற லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் வகுத்து மீதி 0ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட அந்த வருஷம் இருக்குல்ல, இங்கே கொடுக்கப்பட்ட வருடம் 2007, கொடுக்கப்பட்ட வருடத்தோட 28 ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஷார்ட்கட் தான். ஓகேவா? அடுத்து மீதி 1 வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட வருடத்தோட
11 ஆட் பண்ணிக்கிறங்க. சாரி, 1 வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட வருடத்தோட 6 ஆட் பண்ணிக்கிறங்க. 2 அல்லது 3 ரெண்டுக்குமே 11 ஆட் பண்ணணும். ஓகே, ரெண்டுக்குமே 11 ஆட் பண்ணணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்தளவு 7 4ஆல் வகுத்தோம்னா மீதி என்ன கிடைக்கும்? ஒரு நாங்கு மீதி 3ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? மீதி 3 வந்துச்சு அப்படின்னா எதை ஆட் பண்ணணும்? 11 ஆட் பண்ணணும். எது கூட ஆட் பண்ணணும்? கொடுக்கப்பட்ட அந்த வருடம் அதோட இந்த 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2018ன்னு கிடைக்கும். அதுதான் சரியான விடை. ஸோ என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் வகுக்கிறோம், மீதியை கண்டுபிடிக்கிறோம். அந்த மீதி 0வாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட வருடத்தோட 28 ஆட் பண்ணணும். மீதி 1ன்னு வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட வருடத்தோட 6 ஆட் பண்ணணும். மீதி 2 அல்லது 3 இது ரெண்டில் எது வந்தாலும் கொடுக்கப்பட்ட வருடத்தோட 11 ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து 97ஆவது கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. ஏப்ரல் 2001. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏப்ரல் 1 என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து 98ஆவது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 3 ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகள் இரட்டைப்படை எண்களாகும். ஓகேவா? இது நம்ம ரேண்டமாக எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரட்டைப்படையில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. நான் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுக்கிறேன். இப்போ 2ஆம் தேதி ஞாயிறாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து 7 நாள் கழித்து எனக்கு ஞாயிறு வருமா? அப்போ 2 கூட 7 கூட்டினா 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அதே மாதிரி 9 கூட ஒரு 7 கூட்டினா 16ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். அது கூட ஒரு 7 கூட்டினா 23ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். அது கூட ஒரு 7 கூட்டினா 30ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2, 9, 16, 23, 30 இந்த 5 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா 3 ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகள் இரட்டைப்படை எண்களாகும். செக் பண்ணுமா? 2ன்றது இரட்டைப்படை, 9ன்றது ஒற்றை, சரியா வராது. ஓகே, ஆட் நம்பர் வராது. 16ன்றது ஈவன் நம்பர், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்போ 2 வந்துருச்சு. 23ன்றது ஆட் நம்பர், அது வராது. 30ன்றது ஈவன் நம்பர், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நம்ம எடுத்ததுபடி பார்த்தோம்னா 3 ஞாயிற்றுக்கிழமைகள் ஈவன் நம்பர்ஸாக வந்துருச்சா? அதுதான் இரட்டைப்படை எண்களாகும். எனில் அந்த மாதத்தின் 15வது நாள் என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். பாருங்கள், 16வது நாள் ஞாயிற்றுக்கிழமைனா 15வது நாள் என்னவா இருக்கும்? சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ 98க்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சனிக்கிழமை. அடுத்து 99ஆவது கொஸ்டின், 15 ஆகஸ்ட் 1947 அன்று வாரத்தின் என்ன கிழமை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வெள்ளிக்கிழமை. அடுத்து 100ஆவது கொஸ்டின், 2009ஆம் வருடத்திற்கான நாட்காட்டி கீழே உள்ளவற்றுள் எந்த வருட நாட்காட்டியுடன் ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இந்த 2007ன்ற நாட்காட்டி எந்த வருஷத்தோடு ஒத்து போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. பாருங்கள், இதே கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணுமா? அது அப்படியே அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், 2009 என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுப்போம். லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும்? மீதி 1ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 மீதி 1ன்னு கிடைக்கும். நம்ம பார்த்தோம் 0ன்னு கிடச்சா என்ன வரணும், 1ன்னு கிடச்சா என்ன வரும், 2 அல்லது 3 கிடச்சா என்ன வருன்றது பார்த்தோம். அதுக்கு 0க்கு 28 ஆட் பண்ணோம், 1 வந்துச்சுன்னா 6 ஆட் பண்ணோம், 2 அல்லது 3 வந்துச்சுன்னா 11 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளுக்கு மீதி 1 வந்திருக்குனால 6 ஆட் பண்ணுவோம். அப்போ 2009 கூட +6 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2009 6 2015 கிடைக்குமா? அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுவரை நாட்காட்டி தலைப்பு பார்த்தாச்சு. அடுத்து டைரக்ஷன். ஓகேவா? அதில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உண்மையிலே கொஸ்டின்ஸ் நல்ல ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. இதில் உள்ள கொஸ்டின்ஸை திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணி இதில் உள்ள ஷார்ட்கட்ஸை எழுதி வச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 81ஆவது கொஸ்டின், ஒரு எலி கிழக்காக இந்த 20 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? கிழக்காக 20 மீட்டர் ஓடிய பின், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கிறோம். கிழக்கா 20 மீட்டர் ஓடுது. ஓகேவா? கிழக்கா 20 மீட்டர் ஓடிய பின் இங்கேருந்து வலப்புறம் திரும்பி, ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க வலப்புறம் இடப்புறம் எப்படி போகிறது அப்படின்றது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான விஷயம்,
நீங்கள் போகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து 20 மீட்டர் கிழக்காக போகிறீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு இடது பக்கம்ன்றது இங்கே இருக்கும், வலது பக்கம்ன்றது இங்கே இருக்கும். எப்போவுமே அந்த பாயிண்ட்டில் நீங்கள் நிற்கிறத அசியூம் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கிழக்காக ஓடிய பின் வலப்புறம் திரும்பி, ஓகேவா? வலப்புறம் திரும்பினா இவங்களுக்கு ரைட் சைடு இங்கிட்டு இருக்கும். வலப்புறம் திரும்பி 10 மீட்டர் ஓடுறாங்க. ஓடி பின் மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறாங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ரைட் சைடு எங்கிட்டு இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி அசியூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வலது பக்கம் இங்கே இருக்குது. பின் வலதுபுறம் திரும்பி 9 மீட்டர் ஓடுறாங்களா? இங்கேருந்து மறுபடி 9 மீட்டர் அந்த எலி ஓடுது. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டிங்க. ஓகே, மீண்டும் இடதுபுறம் திரும்பி, ஓகே, இந்த பாயிண்டிலிருந்து உங்களுக்கு இடதுபுறம் எங்கிட்டு இருக்கும்? உங்களுக்கு வலதுபுறன்றது இங்கிட்டு இருக்கும், இடதுபுறன்றது இந்த பக்கம் கீழே இருக்கும். ஓகே, இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர் ஓடிய பின் இந்த பாயிண்டில் இருக்கீங்க. இங்கே இருந்து இடதுபுறம் திரும்பி 12 மீட்டர் ஓடுறாங்களாம். ஓகே, இந்த இடத்துல இருந்து இடதுபுறம் திரும்பி, அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தென்புறத்தை நோக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடதுபுறம்ன்றது எங்கிட்டு இருக்கும்? இந்த பக்கம் இருக்குமா? இதில் எத்தனை மீட்டர் ஓடுறீங்க? 12 மீட்டர். ஓகே, நீங்கள் ஓடலை, அங்கே ஒரு எலி ஓடிட்டுருக்கு. ஓகே, 12 மீட்டர் ஓடி இறுதியாக இந்த பாயிண்டில் இருந்து இடப்புறம் திரும்புதான். அப்போ இந்த பாயிண்டில் இருந்து இடப்புறம்னா எங்கிட்டு? இந்த பக்கம் இடப்புறம் திரும்பி இங்கே ஒரு 6 மீட்டர் ஓடியது. இப்பொழுது அது எந்த திசையை நோக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியுது எந்த திசையை நோக்கி நிற்குது? வடக்கு. ஏன்னா நம்ம ஆரம்பித்தது எங்கிட்ட ஆரம்பித்து போனோம்? கிழக்கு பக்கம் நம்ம ஆரம்பித்து போனோம். ஆனால் இப்போ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிது? வடக்கு பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிது. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வடக்குன்றது சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 82. ஓகேவா? அமித் கிழக்காக, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் டயக்ராமாக அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, அமித் கிழக்காக 30 மீட்டர்கள் நடந்து. ஓகே, அமித்ன்றவர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து கிழக்க 30 மீட்டர் நடந்து பின் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர், இங்கே இருந்து வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் போகிறார். ஓகே, பிறகு இப்போ இந்த இடத்துல இருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறாரு. பிறகு இடதுபுறம் திரும்பி இந்த இடத்துல இருந்து அகைன் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா? இங்கேருந்து இடதுபுறம் திரும்ப, இவருக்கு இடதுபுறம் இங்கே இருக்குது. ஓகே, இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் போகிறாராம். ஓகே, இப்போ 30 மீட்டர்கள் நடந்தான். தொடங்கிய புள்ளியை ஒப்பிடுகையில், அப்போ தொடங்கிய புள்ளியை நான் ஒப்பிடுறேன். ஓகே, தொடங்கிய புள்ளியை நான் ஒப்பிடுறேன். பாருங்கள், தொடங்கிய புள்ளியை இந்த மாதிரி போட்டோன்னா இது வடக்காக இருக்கும், இது தெற்காக இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் கிழக்கு பக்கம் தானே போனார். ஓகே, இது மேற்கு. ஓகே, தொடங்கிய புள்ளியை ஒப்பிடுகையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட், இப்பொழுது இருக்கும் இடம் எந்த திசைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இது எந்த திசையில் இருக்குது? தென் கிழக்கில் இருக்குது. ஓகே, அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தென்கிழக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 83. ஓகே, இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின். மாயான்றவர் டி என்கிற புள்ளியில் தொடங்கி, ஓகே, ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். டி என்ற புள்ளியிலிருந்து ஆரம்பிப்போம். டி என்கிற புள்ளியில் தொடங்கி நேராக நடந்து 4 அடி தூரத்துக்கு போகிறாராம். 4 அடி தூரத்தில் உள்ள யூவை அடைந்தார். ஓகே, 4 அடி தூரத்தில் இருக்கிற யூவை அடைந்தார். ஓகே, அதற்கடுத்து பின் இடதுபுறமாக 90 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள்னால் என்னது? இதான ரைட் ஆங்கிள். இப்போ ஒருத்தர் போய் இந்த இடத்துல இருக்கிறாரு, இவர் ரைட் ஆங்கிள் திரும்புகிறாருன்னா ஒன்று என்ன பண்ணணும்? ஒன்று இப்படி திரும்பணும், இல்லைன்னா இப்படி திரும்பணும். அதுதான் சரியா. திரும்பினார் அப்படின்றத கொடுக்குற போலாம் 90 டிகிரின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரைட் ஆங்கிளில் திரும்புகிறாங்க. பின் இடதுபுறமாக 90 டிகிரி திரும்பி, ஃபஸ்ட்டு இடதுபுறம் திரும்புகிறோன்னு வச்சுக்கிறோம். இடதுபுறம் இவருக்கு இடதுபுறம் இங்கிட்டு. ஓகே, இடதுபுறம் திரும்பி 4 அடி தூரமுள்ள டபிள்யூ, ஓகே, டபிள்யூ என்ற புள்ளியை அடைந்தால், ஓகே, பிறகு 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி, அப்போ இவருக்கு வலதுபுறம் இந்த இருக்குது, இவருக்கு வலதுபுறம் இந்த இருக்குது, இவருக்கு வலதுபுறம் திரும்பி எத்தனை அடி? 3 அடி தூரமுள்ள பியை அடைந்தார். ஓகே, அப்போ கொஸ்டினில் கொடுத்த வரை இதுவரை நம்ம முடிச்சாச்சு. அகைன் என்ன பண்ணுறாங்க? வலதுபுறமாக 90 டிகிரி திரும்பி 1 அடி தூரம் உள்ள கியூவை அடைந்தால், இவருக்கு வலதுபுறம் இங்கே இருக்குது. ஓகே, இங்கேருந்து 1 அடி தூரம் தான் போகிறாங்க. 1 அடி தூரம் போயிட்டு யாரை அடைஞ்சிட்டாங்க?
க்யூவை அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா? பின் 90 டிகிரி இடப்பக்கம் திரும்பி, ஓகேவா? இங்கேருந்து இவருக்கு இடப்பக்கம்ன்றது எங்கிட்டு, ஏன்னா இவர் அகைன் எங்கிட்டு இருக்காரு, நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி அசியூம் பண்ணிங்கன்னா இவர் சவுத்தை நோக்கி தான் நிற்கிறாரு, தெற்கை நோக்கி நிற்கிறாரு. அப்படின்னா இவருக்கு இடப்புறம்ன்றது இந்த பக்கம், இடப்புறமாக திரும்பி அகைன் ஒரு அடி தூரம் உள்ள விஐ அடைந்தார். ஒரு அடி தூரம் தான் போகிறாரு. ஓகே, ஒரு அடி தூரம் உள்ள விஐ அடைந்தார். இதுவரை எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், மீண்டும் ஒரு முறை 90 டிகிரி வலப்புறமாக, இப்போ இந்த இடத்துல இருக்கிற இவருக்கு வலப்புறமான இங்கே திரும்பி அகைன் பாருங்களேன், எத்தனை அடி போகிறாரு, 3 அடி தூரம் உள்ள ஆர் என்பவரை அடைந்தார். 3 அடி தூரம் உள்ள ஆர் என்பவரை அடைந்தார். இதுவரை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ டி மற்றும் ஆர் இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீக்கும் ஆருக்கும் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நல்லா பாருங்களேன், இந்த படத்தை நம்ம சரியாக போட்டிருந்தோம் அப்படின்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ டீலேருந்து யூ வர ஒரு 4 அடி. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இந்த கேப்பில் எத்தனை அடி இருக்குது, ஒரு 3 அடி இருக்கா. அப்போ 4 3 7 அடி வந்துருச்சு. ஓகேவா? அதுபோக இந்த கேப், ஓகேவா, இந்த கேப்பில் எவ்வளோ இருக்குது, 1 அடி தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் எடுத்தாலே போதும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் எடுத்தாலே போதும். இங்கே 1 அடி இருக்குது. அப்போ 4 3 7 7 1 8, மொத்தம் 8 அடிகள். ஓகேவா? இந்த படத்தை கரெக்டாக அந்த அளவை வச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா பாருங்களேன், டி இங்கேருந்து ஒரு 4 அடி, இங்கே யூ, அகெயின் இங்கே டபிள்யூ. ஓகேவா? இது ஒரு 4 அடி. நான் ஏற்கனவே இருந்த அந்த படத்தை இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே மாற்றுறேன். ஓகேவா? இங்கேருந்து ஒரே ஒரு அடி தான், சரி, அதனால் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஓகே, இங்கேருந்து ஒரு அடி போகிறாங்க, அதுக்கடுத்து இங்கே ஒரு 3 அடி வர்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் ஆர் இருக்காங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா டீக்கும் ஆருக்குள்ளே டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. டீக்கும் ஆருக்கும் இங்கே ஒரு 4 அடி இருக்காங்களா, அடுத்து இந்த இடத்துல எத்தனை அடி கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல ஒரு 3 அடி கொடுத்துருந்தாங்களா. ஸோ இந்த கேப்புன்றது ஒரு 3 அடியா, அடுத்து இந்த கேப்புன்றது எத்தனை அடி, ஒரு அடியா. அப்போ டோட்டலாக பார்த்தா 4 3 7 7 1 8. இதுக்காகத்தான் அந்த படத்தை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறங்க. இப்போ இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா டி 8 அடி. அடுத்து 84வது கொஸ்டின். கிராமவாசி ஒருவர் வடகிழக்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தில், பாருங்களேன், வழக்கம் போல் இது வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேவா? திசைகள் எல்லாம் தெரியும்னு நினச்சிருக்கேன். திசைகள் எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் இது பார்க்குறதே வேஸ்ட்டு. ஓகேவா? கிராமவாசி ஒருவர் வடகிழக்கில், அப்போ வடகிழக்குனா இந்த டைரெக்ஷனில், ஓகேவா, எத்தனை மீட்டர் போகிறாரு, 5 கிலோமீட்டர் போகிறாரு. 5 கிலோமீட்டர் போய் அவரோட தாய் மாமா, அவரோட தனது மாமாவை பார்ப்பதற்காக புறப்பட்டார். அப்போ இந்த இடத்துல இருந்து வடகிழக்காக போய் தனது மாமாவை பார்ப்பதற்காக புறப்பட்டார். ஓகே, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் தனது மாமனாரை பார்ப்பதற்கு போனார். அங்கிருந்து தெற்க, ஓகேவா, தெற்க 4 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஓகே, 4 கிலோமீட்டர் போயிட்டு தனது மாமனாரை பார்ப்பதற்கு போனார். இப்பொழுது அவர் எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளார்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த திசைன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம எடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா எது மேலே இருக்குது, கிழக்கு மேலே தான் இருக்குது. அப்போ ஆப்ஷனில் வடக்குன்ற தப்பு, மேற்குன்ற தப்பு. கிழக்கில் 3 கிலோமீட்டரா 4 கிலோமீட்டரா அப்படின்றத பார்க்கணும். அப்போ எதை தான் கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸு 5 கிலோமீட்ரு, இந்த டிஸ்டன்ஸு 4 கிலோமீட்ரு, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பாருங்களேன், நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா, நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. ஸோ செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே பித்தாகரஸ் தேற்றம்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வந்துடும். பித்தாகரஸ் தேற்றம் என்ன அப்படின்றத நம்ம முறைப்படி பார்க்கணுன்னா கர்ணத்தோட ஸ்கொயர்டு மற்ற 2 பக்கங்கள் அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கத்தோட ஸ்கொயர்ட் பண்ணி அதை கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சிம்பிளாக பார்த்து வச்சுக்கிறோங்க. 3 பக்கம் சொல்கிறாங்களா, என்ன எடுத்துக்கலாம், இது ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம், இதை ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம், இதை ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். ஓகே, 3 பக்கம்.
இப்போ இதை பித்தாகரஸ் தேற்றப்படி அப்படியே மாற்றுவோமே. இது ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர்டு, இது சி ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலையே அந்த பெரிய பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் கர்ணம். அந்த கர்ணம் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதான 90 டிகிரி. ஏன்னா ரைட் ஆங்கிள்ன்றது இந்த மாதிரி கட் ஆகுறது, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா கர்ணம். இந்த கர்ணம்ன்றது மற்ற 2 பக்கங்களோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை வச்சு நான் ஃபார்முலா எழுதணும்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. நான் சொன்னேன்னா மற்ற 2 பக்கங்களின் கூடுதலுக்கு எது சமமாக இருக்கும், அந்த கர்ணம்ன்றது சமமாக இருக்கும். ஓகே, ஸோ இதைத்தான் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்னென்ன அளவுகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது பாருங்களேன், இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன். ஏன்ற அளவு எனக்கு தெரியுமா, அது எனக்கு தெரியாது. அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்டுன்றது என்னது, இந்த இருக்குது 4 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு. சி ஸ்கொயர்டுன்றது சின்றது 5, அப்போ 5 ஸ்கொயர்டு. ஓகேவா, அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த 4 ஸ்கொயர்டு அந்த பக்கம் போச்சுன்னா 5 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டுன்னு மாறிடுமா. இப்போ ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ வேணும். 5 ஸ்கொயர்டுன்றது 25, 4 ஸ்கொயர்டுன்றது 16. ஏன்னா 5 ஸ்கொயர்டுனா 5 25, 4 ஸ்கொயர்டுனா 4 16. இப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25ல் 16 போச்சுன்னா 9. ஓகேவா, இப்போ ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ 9னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 3. ஏன்னா ஏ 3 இருந்தால் தான் அதை நான் ஸ்கொயர் பண்ண சொல்லும்போது 9ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சா. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ தானே கேட்குறேன், இந்த டிஸ்டன்ஸை கேட்குறேன். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ஏன்னு எடுத்திருக்கேன். ஏவோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்துட்டோம், கிழக்கு பக்கம் 3 கிலோமீட்டர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. ஓகே, இந்த பித்தாகரஸ் தியரம் தெரியலை அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஏபிசி அப்படின்றத போட்டு இந்த 2 பக்கத்தை ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த கர்ணத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 85வது கொஷினு. அதே மாதிரியே இதுவும் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக நீங்கள் பண்ணி அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஒரு நபர் புள்ளி ஏயில் தொடங்கி கிழக்காக 3 கிலோமீட்டர் நடந்தாராம். ஓகேவா, ஒரு நபர் புள்ளி ஏயில் தொடங்கி கிழக்காக 3 கிலோமீட்டர் நடந்திருக்கார். ஓகே, கிழக்காக 3 கிலோமீட்டர் நடந்து பிஐ அடைந்தார். ஓகே, இந்த இடத்துக்கு போயிட்டார். பின் இடதுபுறம் திரும்பி, ஓகே, இந்த இடத்துல இருந்து இடதுபுறம் திரும்பி, இப்போ இங்கேருந்து இவருக்கு இடதுபுறம் இந்த பக்கம் இருக்குது, இடதுபுறம் திரும்பி 3 மடங்கு பயண தூரம். ஏற்கனவே 3 கிலோமீட்டர் நடந்திருக்கானா, இதை விட 3 மடங்கு போயிருக்காருன்னா 9 கிலோமீட்டர் போயிருப்பார். 9 கிலோமீட்டர் பயணம் செய்து சிஐ அடைந்தார். ஓகே, இப்போ மறுபடியும் இடதுபுறம் திரும்பி, ஓகே, இங்கேருந்து இடதுபுறம் திரும்பிட்டார். இடதுபுறம் திரும்பி ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரத்தின், ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள தூரம் என்னது, 3 கிலோமீட்டர். இடையே உள்ள தூரத்தின் 5 மடங்கு பயணித்து, அப்போ இதை விட 5 மடங்குனா 5 15 கிலோமீட்டர் பயணித்து தனது இலக்கான டிஐ அடைந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, 15 கிலோமீட்டர் பயணித்து டிஐ அடைந்தார். தொடங்கிய இடம் மற்றும் இலக்கு இரண்டுக்கும் இடையுள்ள மிக குறைந்த தூரம். எப்போவுமே அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுன்றது அதோட மூளை விட்டமாக இருக்கும், அதோட டயக்னலாக இருக்கும். நம்ம அந்த கர்ணம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டயக்னலாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆரம்பித்த இடத்துக்கும் இந்த அடைந்த இடத்துக்கும் இடையான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. இப்போ பாருங்களேன், இந்த வழியே போயிருந்தாங்கன்னா இங்கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர், இங்கே ஒரு 9 கிலோமீட்டர், இங்கே ஒரு 15 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் தூரமாக போகணும். அதே இது இந்த மாதிரி போனால் டயக்னலாக போனான்னா ஷார்ட்டாக போயிடலாமா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமா. ஸோ அதைத்தான் இதில் பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இது பித்தாகரஸ் தேற்றப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வேணுமா, ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கணுமா. இதுலேருந்து செங்கோண முக்கோணமாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு நேராக ஒரு கோடு போடுறேன். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோன்னா இந்த மொத்த அளவுன்றது எனக்கு 15, இந்த மொத்த அளவுன்றது எனக்கு 15 கிலோமீட்டர். அதில் இதுவரை எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், ஏன்னா இதுக்கு நேராக என்ன அளவு இருக்கோ அதே தானே இருக்கும். இங்கே 3 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 கிலோமீட்டராக இருக்கும். அப்போ இங்கே 3 கிலோமீட்டர்னா பேலன்ஸ் உள்ள இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், டோட்டல் 15ல் இந்த பாயிண்ட் வர 3 கிலோமீட்டர். அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 12 கிலோமீட்டராக இருக்கும். பாருங்களேன், இது டோட்டலாக 15 கிலோமீட்டர். அதில் இந்த பாயிண்ட் வர 3 கிலோமீட்டர், இந்த பாயிண்ட் வர
12 கிலோமீட்டர். ஸோ இந்த அளவு என்னவாக இருக்கும்? இந்த அளவுன்றது இந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா இது ஒரு சதுரம் மாதிரி தானே இருக்குது. அப்போ இது 9னா இதுவும் 9. ஓகேவா? இந்த அளவு எனக்கு தெரியாது, அது நான் சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். வழக்கம் போல் நம்ம 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா 3வது பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அந்த 2 பக்கம் என்னென்னா, ஒரு பக்கம் 9, இன்னொரு பக்கம் 12. அப்போ ஒரு பக்கம் 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுவோம். ஒன்று 9 ஸ்கொயர்டு, இன்னொன்று 12 ஸ்கொயர்டு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3வது பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அது இது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு. ஓகே, இதை நீங்கள் எது ஏபி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா அது 3வது பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்க்கையில் நான் 9 ஸ்கொயர்டுன்றது 81, 12 ஸ்கொயர்டுன்றது 144 ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு. ஓகேவா? 81ஐயும் 144ஐயும் ஆட் பண்ணோம்னா 225ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் சி ஸ்கொயர்டு. சி ஸ்கொயர்டு 225னா சியோட வேல்யூ என்னது? எதை ஸ்கொயர் பண்ணால் 225 வரும்? 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும். அப்போ இந்த சியோட வேல்யூ என்னென்னா 15. இந்த 15ன்றது என்னது? ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 15 கிலோமீட்டர். ஓகே, இதுவரை டைரக்ஷன் டைப்பில் உள்ள சம். ஓகே, இதை தாண்டி ஒன்றும் கேட்க முடியாது. அதிகபட்சம் கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி கேட்கலாம். இல்லைனா நார்மலாக எந்த திசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து நம்ம 86வது கொஸ்டின். 9 மணி மற்றும் 10 மணிக்கு இடையே கை கடிகாரத்தின் 2 முட்களும் ஒன்றிணைந்து இருக்கும். ஓகே, எப்போ 9 மற்றும் 10 மணிக்கு இடையே ஒரு கை கடிகாரத்தின் 2 முட்களும் ஒன்றிணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இனி வர்ற சம் எல்லாமே கிளாக்கில் உள்ள கடிகாரத்தில் உள்ள சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஹெச் அப்படின்னா ஹவரு 12/11 இன்ட்டு மினிட்ஸ். ஓகே, ஹெச் இஸ்ட்டு 12/11 மினிட்ஸ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதில் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஃபார்முலா எங்கேலாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரத்தில் பார்க்கலாம் 12, 3, 6, 9. ஓகே, இது ஒரு கடிகாரம் இருக்குது. ஓகே, எப்போலாம் எப்போவுமே இதில் 3 முள் இருக்கும் இல்லையா? ஒன்று ஹவர் ஹேண்ட் இருக்கும், அதாவது மணி முள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று நிமிட முள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மினிட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிகபட்சம் இந்த மணி முள்ளையும் நிமிட முள்ளையும் வச்சு தான் பேசுவாங்க. ஓகே, மணி முள்ளுன்றது ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணி 12:15ன்னு வச்சுக்கிறோமே, 12:15. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஹவர் ஹேண்டுன்றது ஷார்ட்டாக இருக்கும், மினிட்ஸ் ஹேண்டுன்றது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வர்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டாக எப்போ இருக்கும், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது என்னது 180 டிகிரியில் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில நேரத்தில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்றின் மேல் ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3/4ன்னு எடுத்துக்கிறோமா? 3/4னா 2 முள்ளுமே ஒன்று மேலே ஒன்று தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உள்ள கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையே ஒரு கை கடிகாரத்தின் 2 முட்களும் ஒன்றிணைந்து இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் 9 மணிக்கும் 10 மணிக்கு இடையில இந்த மாதிரி டயத்தில் தான் 2 முள்ளும் ஒன்றிணைஞ்சு இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா 9:45 மணிக்கு ரெண்டுமே ஓரளவு ஒன்றின் மேல் ஒன்று ஒன்றிணைந்து இருக்குமா? ஸோ அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஸோ இப்போ 9க்கும் 10க்கும் தெரிஞ்சிட்டோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மணிக்கும் 2 மணிக்கு இடையில எந்த இடத்துல ஒன்றிணைஞ்சு நிற்கும்? 1 5க்கு. அடுத்து 2 மணிக்கு 3 மணிக்கு இடையில 2 10க்கு, 3 15க்கு, 4 20க்கு. ஸோ இதிலேருந்து ஒரு பேட்டர்ன் தெரியுதா? 1 5 2 10 3 15 4 20. அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும்? 5 25. ஓகேவா? அடுத்து 6 30. அடுத்து 7 35. 8 40. 9 45. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா
இந்த மாதிரி எந்த டயத்துக்கு இடையில் ஒன்றிணைந்து இருக்கும் அப்படின்னா இதில் இருந்து அசியூம் பண்ணிக்கிறோம் 9 மணிக்கும் 10 மணிக்கு இடையில் 9:45 வாக்கில் 2 முள்ளும் ஒன்றிணைந்து இருக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மொதல் விஷயம் மட்டும் எடுத்துக்கிறங்க. அதுக்கடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலான்றது என்னது? H11 ஸோ அந்த ஃபார்முலா இங்கே இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், 12/11 m. ஓகேவா, H12/11 m. ஓகேவா, இதில் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையிலன்னு எடுத்தனால 9:45 அசியூம் பண்ணியிருக்கோமா, இதை எடுத்து அப்ளை பண்ணணும். இதில் சரி இப்போ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஹவர் இருக்கு இல்லையா, ஹவர் ஹேண்டில் 9ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். 12/11 இந்த மினிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்டு 45. ஓகேவா, ஸோ இதில் எப்படி ஆப்ஷன் எடுக்கிறது அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக தான் வரும், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம். இந்த 9 மணின்றது அப்படியே தான் இருக்கும், இந்த 9 மணி அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அப்போ என்ன இருக்குது, 12 × 45 அதான் ஃபஸ்ட்டு பெருக்கும், 45ஐயும் 12ஐயும் பெருக்கும். 45 × 2 90, 45 × 1 45. ஓகேவா, சாதாரண பெருக்கல் தான். 0 9 5 14 மீதி 1 540. ஓகே, இப்போ 12 45 பெருக்கிட்டேன், ஆனால் கீழே 11 இருக்கு இல்லையா, அப்போ 11ஆல் வகுப்போம். 540 11ஆல் வகுத்தோம்னா 4 11 44. ஓகே, 5 11 போட்டால் 55 போயிடும். அப்போ 4 11 44, பேலன்ஸ் வந்து 10, ஒரு 0வை நான் இறக்கிறேன். ஓகே, அப்போ இதில் எத்தனை 11 இருக்கும் அப்படின்னா 9 11 99, பேலன்ஸு 1. ஓகே, இதை ஆப்ஷனில் எப்படி எடுத்து எழுதும் அப்படின்னா இந்த கோஷன் இருக்கு இல்லையா, ஈவை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறங்க. அதுக்கடுத்து மீதி எடுத்து மேலே எழுதிக்கிறங்க. எப்போவும் எதால் வகுக்கிறோம், 11ஆல் வகுக்கிறோமா, அதை கீழே எடுத்து எழுதிக்கிறங்க. இப்போ எப்படி எழுதுறேன்னு சொல்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கிறங்க. அப்போ 49 1/11 அப்படின்றது தான் சரியான விடை. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்குது அந்த 9 மணின்றது அப்படியே தான் இருக்கும். அந்த நிமிடம்ன்றது இவ்வளோ நேரம் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். 49 1/11 நிமிடங்கள் கழித்து 2 முட்களும் ஒன்றிணைந்து இருக்கும். நம்ம அசியூம் பண்ணதான் 9:45, ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அந்த சரியான நேரம் என்னென்னா இந்த 49 1/11 நிமிடங்கள் கழித்து தான் அது ஒன்றிணைந்து இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த சம்மு வந்து ஃபஸ்ட்டே டீட்டெயில்டாக பார்த்தனால இந்த சம்மு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். 87வது கொஸ்டின், 7 மற்றும் 8 மணிக்கு இடையே. அப்போ தோராயமாக எந்த நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் 2 முட்களும் ஒரே நேர்கோட்டில் ஆனால் ஒன்றிணையாமல் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் எப்போ ஒன்றிணைந்து இருக்குன்னு கேட்டாங்க. எப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எப்போ ஒன்றிணைந்து இருக்குன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டினில் ஒன்றிணையாமல் நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு இது போட்டு காமிச்சோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு கடிகாரம் எடுத்துக்கிறோம். அகைன் 12, இங்கே 6, இங்கே 3, இங்கே 9. ஓகேவா, இப்போ ஒன்றிணையாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 180 டிகிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12:30. ஓகேவா, 12:30 எப்படி இருக்கும், ஒன்றிணையாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்குமா, இதுதான் 12:30. ஒன்றிணையாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்குமா. இந்த மாதிரி 7 மணிக்கும் 8 மணிக்கும் இந்த இடத்துல 7 இருக்கும், இந்த இடத்துல 8 இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஓகே, இப்போ 7க்கு 8க்கு இடையில் எப்போ அது ஒன்றிணையாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது. எப்படி இந்த 12க்கு நேர் ஆப்போசிட்டில் 6 இருக்கா, அதே மாதிரி அப்போ 7க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இங்கே 1 இங்கே 2 இருக்குமா. 12க்கு நேராக 6 இருக்குது, 7க்கு நேராக என்ன இருந்திருக்கும், 1 இருந்திருக்கும். இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அசியூம் பண்ண வேண்டியது இதைத்தான் அசியூம் பண்ணுறோம். ஓகே, எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் ஒன்றிணைந்து இருக்கிறதுக்கு 9 மணிக்கும் 10 மணிக்கு இடையில் 9:45 அசியூம் பண்ணமோ ஒன்றன் மேல் ஒன்றன் இருக்கிறதுக்காக, அதாவது ஒன்றிணைந்து இருக்கிறதுக்கான அந்த நேரத்தை நம்ம அசியூம் பண்ணி எடுத்தோம் இல்லையா. அதே மாதிரி 7 மணிக்கும் 8 மணிக்கு இடையில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 மணின்றது இப்படி இருந்திருக்குமா, அடுத்து 7க்கு 8க்கும் இந்த மாதிரி சுற்றி வர சொல்லும்போது எப்போ அது ஒன்றையொன்று எதிர்பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்,
7 மணி 5 நிமிடங்கள்னு அசியூம் பண்ணிக்கலாமா? இப்போ நமக்கான நேரத்தை அசியூம் பண்ணியாச்சு. அகெயின் என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஃபார்முலா என்னது? H இஸ்ட்டு 12/11 M. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றிணைந்து இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், ஒரே நேர்கோட்டில் இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். ஓகே, அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 7 மணி இது மாறப்போகிறது இல்லை. அடுத்து நிமிடம் மட்டும் கண்டுபிடிப்போம். ஏன்னா ஆப்ஷன்லேயே பாருங்கள் 7 மணி 7 மணி 7 மணின்னு இருக்குது. ஓகே, இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். 12/11 எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 5 நிமிடங்கள். ஓகே, அப்போ 12×5 60. அதை எதால் வகுக்கணும், 11ஆல் வகுக்கணும். 11ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 5×11 55, 5×11 55, பேலன்ஸு 5. ஓகே, இதை நம்ம எப்படி எடுப்போம், மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், கோஷன்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத மேலே எழுதுவோம், எதால் வகுக்கிறோமோ அதை கீழே எழுதுவோம். இப்படி தானே பண்ணோம். ஒன்றும் இல்லை, இதை குறுக்க பெருக்கி கூட்டினா நம்மளுக்கு 60ன்றது கிடைக்கணும். பாருங்களேன், 5×11 55, குறுக்க பெருக்கிட்டு மேலே உள்ளதை கூட்டுறோம். 5×11 55 கூட 5 கூட்டினோம்னா 60ன்னு கிடச்சிரும். ஓகே, 60ன்னு கிடச்சிரும். அதுதான் நம்மளுக்கு அந்த 60 வகுத்து எழுதுறது தான் இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபுல் ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சது, அந்த ஈவுன்றது 5, இந்த மீதியை மேலே எழுதிட்டு கீழே அந்த வகுத்தியை எழுதிடுறோம். அப்போ 5 5/11 தான் சரியான விடை. அப்போ ஆப்ஷனில் 5 5/11 டி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதுதான் சரியான விடை. இதிலிருந்து 7 மற்றும் 8 மணிக்கு இடையில் எந்த நேரத்தில் 2 முட்களும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணையாமல் இருக்கும்னா, 7 மணி 5 × 5/15 5/11 நிமிடங்களில் தான் அது ஒன்றிணையாமல் நேர்கோட்டில் இருக்கும். அப்போ ஒன்றிணைந்து இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், ஒன்றிணையாமல் நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். அடுத்து 89வது கொஷினு. 89வது கொஷினு, 3:40 மணியில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள் மற்றும் நிமிட முட்களுக்கு இடையே உருவாகும் கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்தது எப்போ ஒன்றிணைந்து இருக்கும், எப்போ ஒன்றிணையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடிகாரத்தில் இப்போ இது 12 மணி, இது 6, இது 3, இது 9. ஓகே, இப்போ 12:15 மணின்னு வச்சுக்கிறோமே, 12:15 மணி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதற்கிடையான கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே கடிகாரன்றது ஓவல் ஷேப், சாரி நம்மளுக்கு வட்டமாக இருக்கிறனால மொத்தம் எத்தனை டிகிரியாக இருக்கும், மொத்தம் 360 டிகிரியாக இருக்கும். ஓகே, டோட்டலாக 360 டிகிரியாக இருக்கும். மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 12 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, 12 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3×12 36. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மணிமுள் வந்து இப்போ 12லேருந்து 1க்கு மூவ் ஆகிறதுக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகணும் அப்படின்னா 30 டிகிரி மூவ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்போ ஒரு மணி நேரத்தில் 1 ஹவரில் எவ்வளோ தூரம் எத்தனை டிகிரி அது மூவ் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரி மூவ் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அப்போனா தான் 12 மணி நேரத்தில் 360 டிகிரியை அது கிராஸ் பண்ணும். ஓகே, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சம்முக்கு ஒரு சின்ன ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, H இஸ்ட்டு 12/11 M. இதே மாதிரி கோணம் கேட்டாங்கன்னா, ஓகே, ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, என்ன ஃபார்முலானா 30H minus 11/2 M. ஓகே, 30H minus 11/2 M. ஓகே, இதில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், 3:40 மணிக்கா, நீங்கள் அந்த வரைபடம் எதுவுமே போட வேண்டாம், இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஹவர்ன்றது என்னது 3 மணி, மினிட்ஸ்ன்றது என்னது 40. அப்போ 30 இன்ட்டு ஹவர்ன்றது 3 மணி மைனஸ் 11/2 மினிட்ஸ்ன்றது 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ 30 × 3 90ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். மைனஸ் இந்த 2 40 அடிக்கிறேன், 1 2 20 2 40. அகெயின் 11 × 20 என்ன வரும், 11 2
22 ஒரு 0 இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 90ல் 220 போகணுமா, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். மினிட்ஸை பொறுத்தளவு ஏதாவது மைனஸில் வருமா, வரவே செய்யாது. அதனால தான் இது என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ஒரு அடைப்பு குறிக்கில் போட்டுருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்னன்னு மட்டும் பாருங்கள். மைனஸ்னால் டிஃபரன்ஸ் தானே, 220க்கும் 90க்குள்ளே டிஃபரன்ஸ் என்னது, 130 டிகிரி. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 130 டிகிரி. இல்லை ஃபார்முலா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இப்போ 3:40. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இடையில உள்ள கோணம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இது ஹவரு, இது மினிட்ஸு. என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹவர் இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவை அது இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹவரை வந்து 30ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஒரு ஹவர் மூவ் பண்ணுறதுக்கு 30 டிகிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அப்போ 30ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 30ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 90 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருமா. அதே இது இந்த மினிட்ஸை என்ன பண்ணுறோன்னா பாதியாக மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டே பாதியாக மாற்றிடுங்க. என்ன கொடுத்துருந்தாலும் மினிட்ஸை பாதியாக மாற்றிடுங்க. மினிட்ஸை பாதியாக மாற்றினீங்கன்னா என்ன வரும், 20ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா. இப்போ இதை 11ஆல் பெருக்குங்க. நல்லா பாருங்கள், ஹவரை 30ஆல் பெருக்குங்க, மினிட்ஸை பாதியாக்கிட்டு 11ஆல் பெருக்குங்க. ஓகே, மினிட்ஸை ஃபஸ்ட்டே பாதியாக்கிறணும். ஓகே, பாதியாக்கி தான் எடுத்துருக்கோம். அதை 11ஆல் பெருக்குனா 20 × 11, 2 பண்ணால் 22, 22 கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம், 220. இப்போ இது ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்னது, 130. இப்போ இதே ஃபார்மெட்டை அகைன் அடுத்த சம்முக்கு ஃபாலோ பண்ணுமா. பாருங்கள், 8:30 மணி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுக்கும் இடையேயான கோணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 8:30. ஓகே, இது ஹவரு, இது மினிட்ஸு. நார்மலாக என்ன செய்வோம், ஃபஸ்ட்டே என்ன பண்ணி வைப்போம், இந்த மினிட்ஸை பாதியாக மாற்றி வச்சுருங்க. ஃபஸ்ட்டே மாற்றி வச்சுருங்க. ஹவரை எதால் மல்டிபிள் பண்ணுவோம், இன்ட்டு 30. ஓகே, இன்ட்டு 30. அப்போ 8×3 24, 240. மினிட்ஸை என்ன பண்ணுவோம், எதால் பெருக்கும், இன்ட்டு 11. ஓகே, அப்போ 15 11ஆல் பெருக்கணும்னா 165. ஓகே, இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, 75 டிகிரி. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் பி 75 டிகிரி. அவ்வளோதான். சரியா, இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அகைன் 91வது கொஸ்டின் பார்க்கலாம். அதே தான், ஒரு கடிகாரத்தில் 4:20 மணிக்கு நிமிடமுள்ளிற்கும் மணிமுள்ளிற்கும் இடையேயான கோணம். இப்போ நம்ம பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணுவோம். 4:20. ஓகே, 4ன்றது ஹவரு, ஓகே, 20ன்றது மினிட்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த மினிட்ஸை பாதியாக்கி வச்சுருவோமா, பாதியாக்கி வச்சுருவோம். ஓகே, இந்த ஹவர் என்ன பண்ணுவோம், இன்ட்டு 30 பண்ணுவோமா. அப்போ 4 × 30 120ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மினிட்ஸை எதால் பெருக்கணும், 11ஆல் பெருக்கணுமா. 11ஆல் பெருக்குனா 10 × 11 110. இப்போ இது ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்னது, 120க்கு 110க்குள்ளே டிஃபரன்ஸு 10 டிகிரி. இப்போ ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் பி 10 டிகிரின்றது சரியான விடை. அடுத்ததாக கடைசி கொஸ்டின் 88வது கொஸ்டின். 88வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, காலை 9:38 மணிக்கு முந்தைய நாளின் நண்பகலிலிருந்து, அப்போ இன்றைக்கி காலையில் 9:38 மணிக்கு, ஓகே, அந்த டயத்தை எடுத்துக்கிறோம். முந்தைய நாளின் நண்பகலில் இருந்து, அப்போ நேற்று 12 மணி, நேற்று 12 மணியில் இருந்து இன்றைக்கி காலையில் 9:38 மணி வரைக்கும், அதுதான் கொஸ்டினில் கொடுக்குறாங்க. கடிகாரத்தின் மணி முள் என்ன கோணத்தை உருவாக்கும், அதாவது எத்தனை டிகிரி மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் அது பயணிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ நேற்று 12 மணியில் இருந்து அடுத்து கரெக்டாக 12 AM வரை. ஓகே, நேற்று பகல் 12 மணியில் இருந்து நைட்டு அந்த 12 AM வரை எத்தனை மணி இருக்கும், ஒரு 12 மணி நேரம் இருக்கும். ஓகே, அதுபோக அந்த 12 AM இன்றைக்கி காலையில் 9:38, அது AM தானே கொடுத்துருக்காங்க, காலையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வர எத்தனை மணி நேரம், அங்கிட்டு ஒரு 9 மணி நேரம், 9:38 மணி நேரம். அப்போ டோட்டலாக எத்தனை மணி நேரம், நேற்று மதியத்திலிருந்து இன்றைக்கி காலையில் 9:38 வரை எத்தனை மணி நேரம்னா, இங்கே ஒரு 12 மணி நேரம், இங்கே ஒரு 9 மணி நேரம், 21 மணி நேரமும்
38 நிமிடமும். அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே, இதில் இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 21 மணி நேரம். ஓகே, 21 hours, அதுபோக 38 minutes. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளவு கோணம் போயிருக்கும், எவ்வளவு கோணத்தை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம், 30 டிகிரி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, 1 ஹவருக்கு 30 டிகிரி மூவ் ஆகுச்சு அப்படின்னா 1 மினிட்ஸுக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? ஸோ அதை அப்போ 60ஆல் டிவைட் பண்ணி பாருங்களேன், 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த கணக்கீடு அப்படிலாம் ரொம்ப எல்லாம் வேணாம், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறங்க. 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி மூவ் ஆகும். ஒரு நிமிடத்திற்கு 0.5 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுருங்க. இது என்னது? ஹவர் ஹேண்டு. ஓகேவா, ஹவர் ஹேண்டு. இப்போ இதை டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுமா? 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி மூவ் ஆயிருந்துச்சுன்னா 21 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகிருக்கும்? அப்போ 21 × 3 63, இங்கே ஒரு 0 இருக்குனால 630. ஓகேவா, அதே மாதிரி மினிட்ஸில் 38 மினிட்ஸ் இருக்கா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 மினிட்டுக்கு 0.5 டிகிரி அப்படின்னா 38 மினிட்ஸுக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்தோம்னா 38 × 0.5 என்னது? அதில் பாதி. அப்போ 38ல் பாதி 19. அப்போ இதையும் ஆட் பண்ணிக்கிறோமா? அப்போ 630 ஒரு 19 649 டிகிரி மூவ் ஆகிருக்கும். ஸோ 88ஆவது கொஷனுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 649 டிகிரி. ஸோ இன்றைய தேர்விற்கான அனைத்து கணித வினாக்களுக்குமான அனைத்து விடைகளையும் தெளிவாக பார்த்தாச்சு. புரியலை அப்படின்னா திருப்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதிலிருந்து 1-2 கொஷின் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற போட்டி நிறைந்த இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்வு எழுதின நிறைய பேருக்கு தெரியும். சரியா, ஒரு கொஸ்டின்லேயே 1000லேருந்து 2000 பேர் இருப்பாங்க. சரியா, அப்படி இருக்க சொல்லும்போது நம்ம ஒரு கொஸ்டின் கூட நம்ம விட்டுறக்கூடாது, ஒவ்வொரு கொஸ்டினுக்காக போராடணும். சரியா, இன்றைக்கி பகுதியில் நம்ம 3 டாபிக் பார்த்தோம். அந்த 3 டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக 1-2 கொஸ்டின் இடம்பெறும். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் அந்த ஒரு கொஸ்டின் எடுக்க முடியும். நம்மளும் ஒரு 1000-2000 பேருக்கு முன்னாடி ரேங்க் போக முடியும். ஓகே, அதை மனசில் வச்சுட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.